கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டுமாக தேவன் உங்கள் யாவரோடும் அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு அவர் தந்துட்ட இந்த மேலான நல் வாய்ப்புக்காக கர்த்தர் இயேசுவின் வழியாக நம்முடைய பரமபிதாவுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய பொன்னான பிரமாணத்தினுடைய பாடங்கள். அதுல கடந்த முறை அந்த பொன்னான பிரமாணத்தினுடைய அந்த புஸ்தகத்துல நாம கிட்டத்தட்ட 11ஆம் பக்கத்துல இருக்கிற ரீப்ரிண்ட் நம்பர் 2589 அந்த ஒரு நம்பர்ல ராஜரீக பிரமாணம் பொன்னான சட்டம் என்று மத்திய 7ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரையிலும் மையமாக கொண்டு சகோதரர் அவர்கள் பேசி இருந்துட்டு அந்த முழு ஆர்டிக்கலையும் நம்ம அங்க கடந்த முறை பார்த்திருந்தோம். ஏன்னா நம்ம கையில இருக்கிற இந்த புஸ்தகத்துல அந்த பாடத்துல இருந்து 2 பேரா தான் இருக்கு. மீதி அந்த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ல இருந்து நாம அது பார்த்திருந்தோம். ஒருவேளை நீங்க கேட்க வாய்ப்பு இருந்தா நீங்க முந்தைய பாகங்களை நீங்க கேட்டீங்கன்னா இது நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆக சகோதர சகோதரிகளே, இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய சத்தியங்கள் அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் அவ்வளவு எளிதாக அது புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல அது இருக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், ரசல் அவர்களுடைய எழுத்துக்கள் என்பது அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய ஒரு நல்ல முதிர்ச்சியான வளர்ச்சியில அல்லது வளர்ச்சி நிலையில அவர் எழுதியிருக்கிற விஷயங்கள் அது. அதை நாம அவ்வளவு சுலபமா படித்து புரிந்து கொள்வதுல ரொம்ப கடினமா இருக்கும். அதுக்காக அது புரியவே புரியாது என்பது இதனுடைய அர்த்தம் அல்ல. மாறாக ரசல் அவர்கள், ஏன்னா இப்போ அவர் பிரதர் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல எழுதின அந்த விஷயங்கள் அதை நாம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நாம புரிந்து கொள்ளுவதுல ஒரு சிறு சிறு குறைகள் அதுல வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் தேவனுடைய ஆவியில அது நாம தமிழ்லே இருந்தாலும் அதனுடைய சரியான விளக்கங்கள் புரிந்து கொள்வதற்கு தேவன் கிருபையா வழி நடத்துறாங்க. அதே சமயத்துல அதை நாம ஒரு முறை படித்த உடனே புரிந்து கொள்வதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதனுடைய விளக்கங்கள் என்ன சொல்ல வராரு, சோ அதை நாம எப்படி அதுல என்ன நாம புரிஞ்சுக்கிட்டு தெளிவு அடையணும் என்பதுல ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனாலும் போக போக நாம திரும்ப திரும்ப அது படிச்சோமானால் நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரிதான் இந்த பொன்னான பிரமாணங்களுடைய சத்தியங்கள் அங்க இருக்கு. ஏன்னா சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப ஆழமான சத்தியங்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சரியான விதத்துல இது பல தோல்விகள் சந்தித்து இதை முயற்சித்து தொடர்ந்து இது நம்முடைய சுபாவத்தினுடைய ஒரு அங்கமாக நம்ம மாற்றுவோமானால், ரசல் அவர்கள் மேற்கோள் காட்டுகிறபடி நம்ம ராஜ்யத்தின் புத்திரர்களாக ஆகக்கூடிய ஆசீர்வாதத்துல அது கொண்டு போய் சேர்க்குங்கிறார். ஒருவேளை இது நாம வளர்த்து கொள்ளல, இது நம்முடைய வாழ்க்கையில நடைமுறை கொண்டு வரப்படல அப்படின்னா கண்டிப்பா அந்த ராஜ்யத்தின் புத்திரர்களை ஒருவராக மாறுவதில் வாய்ப்பு இருக்காது. சரிங்களா? சோ இன்றைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ஒரு 2 பேரா தான், அதாவது பொன்னான பிரமாணத்தினுடைய புஸ்தகத்துல 12ஆம் பக்கத்துல இருக்கிற 2 பேரா. இது ரீப்ரிண்ட் நம்பர் 4826, அதாவது 4826 என்ற நம்பர்ல இருந்து பக்கத்துல இருந்து அந்த பாடத்துல 2 பேரா எடுக்கப்பட்டிருக்கு. 2 பேரா அல்லது 2 தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள். அதுல ரெண்டுத்துக்கு இதுல இந்த 2 பேராவுக்குமே ஒரு 2 சப்டாபிக் சகோதரர் ரசல் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க.
அதுல முதல் பேரால இருக்கிற முதல் சப்டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணங்களுக்கான சரியான பழக்க வழக்கங்கள். எண்ணங்களுக்கான சரியான பழக்க வழக்கங்கள் என்று அங்க சகோதரர் அவர்கள் அந்த சின்ன தலைப்போட, நமக்கு தெரியும் பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்க கோடிட்டு காண்பிக்கக்கூடிய வசனத்தை தான், அந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதிகளை தான் சகோதரர் அவர்கள் இங்க பேசுறாங்க. பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த வசனத்தை முழுவதுமா சகோதரர் அவர்கள் இதுல குறிப்பிடாமல், அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற நீதி உள்ளவைகள் எவைகளோ என்ற அந்த வார்த்தை மாத்திரம்தான் இந்த பாடத்துல அவங்க இணைக்கிறாங்க. அப்போ இந்த நீதி உள்ளவைகள் எவைகளோ என்று சொல்லும் போது அவர் அங்க என்ன சொல்றாருன்னா, இங்கு நமக்கு மற்றொரு வரையறை கூட காணப்படுகின்றது. அதாவது இந்த நீதி உள்ளவைகள் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள இருக்கிற ஒரு வரையறை அல்லது ஒரு ஒரு கோட்பாடு, அல்லது இந்த நீதி உள்ளவைகள் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல எவ்விதமான ஒரு நடத்தை அல்லது செயல்முறை உள்ளடங்கி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த வரையறை கூட காணப்படுகின்றது என்று சொல்றோம். அதாவது எப்பவுமே நமக்கு தெரியும் இல்லைங்களா, எப்பவுமே தேவனுடைய வசனங்கள் என்று வரும்பொழுது அந்த வசனத்துக்குள்ள ஒரு ஒரு நடைமுறை இருக்கும். அந்த நடைமுறை அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த நடைமுறையை நாம கை கொள்ளும் போதுதான் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி முடிகிறது. சரிங்களா? அந்த வகையில இந்த நீதி உள்ளவைகளே என்று அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள ஒரு நடைமுறை இருக்கு, அல்லது அதுக்குள்ள சில வரைமுறைகள் அங்க தேவன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசுறார். அப்படி சொல்லிட்டு அந்த நீதி உள்ளவைகள் எவைகளோ, அந்த நீதி என்ற விஷயத்த அவர் பேசும்போது என்னன்னா, அதாவது சரியாய் அல்லது நியாயமாய் காணப்படுபவைகளே நீதி உள்ளவைகளாக இருக்கின்றன. அதாவது நீதிக்கு என்ன டெபினேஷன் சொல்றாருன்னா, சரியாய் நியாயமாய் காணப்படுபவைகளே நீதி உள்ளவைகளாக இருக்கின்றன. சரிங்களா? அதான் பொதுவா நாம என்ன சொல்லோம்னா, நீதி என்பதை, அப்போ நீதிய இன்னொருத்தர் விஷயத்துல அல்லது நம்முடைய சொந்த நடத்துல நீதிய சரியாய் செய்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மற்றவர் விஷயத்திலோ இல்ல நம்முடைய விஷயத்திலோ நீதியை நியாயமாக செய்வதுதான் நீதி. அதாவது இன்னும் புரியுற மாதிரி நாம சொல்லிட்டா, நம்முடைய விஷயத்திலோ இல்ல மற்றவர் விஷயத்திலோ நீதியை கையாளும் போது பாரபட்சமின்றி கையாளுவதுதான் நீதி. அது அல்லது அப்படி பாரபட்சமின்றி கையாளுவதுதான் நியாயம் அப்படின்னு கூட நாம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இங்க என்ன சொல்றேன்னா, அப்போ சரியாய் நியாயமாய் காணப்படுவதிலே நீதி உள்ளவைகளாக இருக்கின்றன. அதாவது இதை எதுக்காக அவர் பேச வர்றாருன்னா, இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய அந்த கொள்கை அல்லது அதனுடைய கோட்பாடுகளை இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டிருக்கிற இந்த வார்த்தையிலிருந்து நாம என்ன புரிந்து கொள்ளலாம். ஏன்னா எந்த விஷயமும் நீதி மற்றும் பொன்னான பிரமாணம் இது இசை உள்ளதா தான் அங்க வரும். சோ அந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் சகோதரர் அங்க பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அடுத்து நீதி மற்றும் நியாயம் என்பது ஒரே பொருளுடைய வார்த்தைகளாகும். நீதி மற்றும் நியாயம் என்பது ஒரே பொருளுடைய வார்த்தைகளாகும். அப்ப ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நீதியை நியாயமா கையாள்வது, அது ரெண்டுமே அங்க நீதியை உள்ளடக்கி இருக்கு.
ஆனா நீதிதான் சரியா செஞ்சிருக்கிறேன்னா அது நியாயமா செய்யும். அதனாலதான் தேவன் பற்றி சொல்லும் போது வசனங்கள்ல அவரு நீதியும் நியாயத்தையும் தம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது அதுதான் சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா இந்த பகுதியில நீதி உள்ளவைகளும் அன்பு உள்ளவைகளும் ஒன்றாகவே இருக்கின்றது என்று பெரும்பாலும் எண்ணப்படுகின்றது. அதாவது என்ன சொல்றாருன்னா நீதி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடும் அன்பு என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடும் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா அது ஒன்றாக தான் இருக்குது அப்படிங்கறத மேற்கோள் காட்டுறோம். சோ அது சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா உதாரணத்திற்கு பொன்னான பிரமாணமாகும். அதாவது இந்த நீதி உள்ளவைகளும் அன்பு உள்ளவைகளும் ஒன்றாக இருக்கின்றது எண்ணப்படுகிறதுனா அதுக்கு உதாரணமா என்ன சொல்றேன்னா இந்த கோல்டன் ரூல் பாருங்க. சோ இதுக்குள்ள நீங்க பார்த்தா புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கறதான் அங்க காட்டுறேன். சோ அது நமக்கு தெரியும் ஏற்கனவே நிறைய விஷயங்கள். அதாவது இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய பாடத்தை பொறுத்த மட்டிலும் பாடம் அப்படிங்கறத விட இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய புஸ்தகம் முழுவதும் நீங்க ஒருவேளை படித்தவங்களுக்கு தெரியலாம் அல்லது ஒருவேளை படிக்க ஆரம்பிச்சவங்க பார்க்கலாம். என்னன்னா அதாவது ஏற்கனவே குறிப்பிட்ட உள்ள சில விஷயங்களை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் சில இடங்கள்ல. ஆனா அதனுடைய கோணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்க வித்தியாசப்படும். கோணங்கள் அதாவது அந்த ஏன்னா பொன்னான பிரமாணம்னா அது பல கோணங்களை உள்ளடக்கி இருக்கு. அதுல ஒவ்வொரு கோணங்களை பிரதர் ஒவ்வொரு இடத்துல பேசுவாங்க. சில சமயங்கள் அது ரிப்பீட் ஆகுற மாதிரி தெரியும். பட் ஆனா அந்த கோணங்கள்ல கொஞ்சம் அடிஷனலா சில காரியங்கள் சகோதரர் அவர்கள் மேற்கோள் காட்டியிருப்பாங்க. சரிங்களா? சோ அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இப்போ சொல்றாரு அதான் நீதியும் அன்பு உலகிலும் ஒன்றாகவே இருக்கிறது எண்ணப்படுகிறது. அதுக்கு அவர் உதாரணத்துக்கு பொன்னான பிரமாணம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ, அதாவது மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய். இது அன்பிற்கான பிரமாணம் அல்ல, மாறாக நீதிக்கான சட்டமாக இருக்கின்றது. அதனாலதான் இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய பாடத்தினுடைய ஒரு ஆழமான சிறப்பம்சம் என்னன்னா நம்ம புரிந்து கொள்வதற்கே கொஞ்சம் கடினமா இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. ஆனா ஒருவேளை அதை புரிந்து கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த சத்தியங்களை உள்வாங்கறதுல ரொம்ப இலகுவா இருக்கும். இதுதான் இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய ஆழமான சத்தியங்கள். புரிந்து கொள்ள கடினமா இருக்கும், ஆனா புரிந்து கொண்டுட்டோம்னா அது ரொம்ப இலகுவா தெரியும். பாருங்க இப்போ என்ன சொல்றாருன்னா மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆக்சுவலா இது எப்படி நாம பார்க்கணும் அப்படின்னா மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம விரும்புறோம் அல்லது மற்றவங்க நம்ம இது எப்படி நாம நடைமுறையில பார்க்கணும்னா பாருங்க இந்த வார்த்தையை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத கவனிக்கணும். ஏன்னா சில சமயங்கள்ல மற்றவர்கள் நமக்கு கெடுதி செய்யணும்னு நினைப்போமா இல்ல தீங்கு செய்யணும்னு நினைப்போமா, ஒருவேளை சில சமயங்களை சிந்திக்க வாய்ப்பு இருக்குமா, இப்படி பல கேள்விகள் இருக்கும். ஆனா ஒருவேளை இந்த விஷயத்த நாம பாசிட்டிவா பார்த்தோம், அதாவது ஒரு நல்ல வெளிப்பட தன்மையோட இந்த வார்த்தையை நம்ம கவனிச்சுன்னா இங்க என்ன சொல்றாருன்னா பொதுவா மற்றவர்கள் நம்முடைய விஷயத்துல நீதியா நியாயமா நடந்து கொள்ளணும் தான் நம்ம விரும்புவோம் இல்லைங்களா? யாரு ஒருத்தருடைய நமக்கு அடுத்த யார் ஒருவரையும் நம்ம இடத்துல நடந்து கொள்ள வேண்டிய விதத்துல அவர் அநீதியா கூட நடந்துக்கிட்டோம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம், சிந்திக்கவும் மாட்டோம். பொதுவா நம்மை சுற்றில இருக்கிற ஒருவேளை உலக ஜனங்கள் எப்படியோ அவங்க சில சமயங்கள்ல அநீதி கூட செய்வாரு, சில சமயங்கள் ஆவிக்குரியவர்கள் மத்தியில கூட அது நடக்கலாம். ஆனா நாமெல்லாம் மனப்பூர்வமா அப்படி யாருடைய விஷயத்துல என்ன பண்ண மாட்டோம், சிந்திக்க மாட்டோம் அவங்க என் விஷயத்துல அநீதியா நடந்துக்கணும். அது சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா மத்தவங்க பார்க்கிற பார்வையில நம்மளை குறித்து இன்னொருத்தர்கிட்ட பேசுற விதத்துல ஏதோ ஒரு வகையில நமக்கு அவங்க நம்முடைய விஷயத்துல நீதியா நியாயமா நடந்துக்கணும் தான் நம்ம நினைப்போம், விரும்புவோம், எதிர்பார்ப்போம். அப்போ
மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய். ஆனா இத பாருங்க, சரியாதான் இருக்கு. ஆக்சுவலா இதுதான் நீதி. அதை இன்னும் கொஞ்சம் விளக்குறாரு. என்ன விளக்குறாருன்னா, இது அன்பிற்கான பிரமாணம் அல்ல, மாறாக நீதிக்கான சட்டமாக இருக்கின்றது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது என்னங்க அன்பிற்கான பிரமாணம் இல்ல, இது நீதிக்கான சட்டமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. இது எப்படி அப்படின்னு கவனிச்சீங்கன்னா பாருங்க, இந்த விஷயத்துல என்னன்னா பாருங்க, அதுதான் விரும்புறாரு. இது என்னன்னா, மற்றவர்கள் உங்களிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதே விஷயத்த நீங்க மத்தவங்களுக்கு செய்யறீங்க பாத்தியா, அதுக்கு பேரு தான் நீதி. அன்புங்கிறது என்னன்னு பார்க்கலாம் இருங்க. நீதிங்கிறது என்னன்னா, நீங்க மத்தவங்க எப்படி உங்ககிட்ட நடக்கணும்னு நினைச்சீங்களோ அதுக்கு சமமா அவங்களுக்கு செய்யறோம் பாத்தீங்களா, அதுதான் நீதி. இதுதான் நியாயம். சரிங்களா? அப்போ இது அன்பிற்கான பிரமாணம் இல்ல. ஏன் சொல்றாருன்னா, இது அன்பிற்கான பிரமாணம் என்பது கீழே பேசுவார், கீழே இருக்கும். பட் இங்க நீதி பத்தி பேசுறார் இல்லைங்களா? இப்ப மற்றவர்கள் உதாரணத்துக்கு உங்களிடத்துல ஒரு என்ன சொல்லலாம், உங்களை குறித்த ஒரு நல்ல விதமான வார்த்தைகள் தான் பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஒருவேளை நீங்களும் அவரை குறித்து என்ன பண்ணும், நல்ல விதத்துலதான் அங்க பேசணும். இதுதான் நியாயம். ஆக்சுவலா நம்ம நடைமுறை பாஷையில சொன்னா அதான் மனுஷங்களே சொல்லுவாங்கல்ல, நீங்க நியாயமா நீங்க நீதியா பேசியிருந்தா நான் நீதியா பேசியிருப்பேன், நீங்க நீதியா நடந்திருந்தா நான் நீதியா நடந்திருப்பேன்னு நடைமுறை வாழ்க்கையில மனிதர்கள் பயன்படுத்துவது உண்டுதான் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது அதான் சொல்றாரு, மாறாக அதாவது நீங்க கையாளுறீங்க பாருங்க, மத்தவங்க என்ன உங்களிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ விரும்புறீங்களோ அதையே நீங்க செய்யுங்க. இது அன்பிற்கான பிரமாணம் அல்ல, மாறாக நீதிக்கான சட்டம். நீதி என்ன சொல்லுதுன்னா, மத்தவங்க என்ன எப்படி உங்களிடத்துல நியாயமான விதத்துல நடந்துக்கும்னு நினைச்சீங்களோ நீங்க அதையே திருப்பி செய்யுங்க. பொதுவா நாம எல்லாம் அப்படிதான் பழக்கப்பட்டு சில சமயங்கள்ல பொதுவா நாம அப்படி சிந்திக்கிறது உண்டு. ஒருவேளை அதான் உலகத்துல அதான் சொல்லுவான், யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், நீங்க மரியாதை கொடுங்க நான் திருப்பி கொடுக்குறேன். ஆனா இங்க ஒன் சைடு தான் சொல்றாரு. ஒருவேளை மத்தவங்க உங்களிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்னு நீங்க விரும்புனீங்களோ அதே மாதிரி நீங்க அவங்களிடத்துல நடங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, நாமோ மற்றவர்கள் நம்மிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பணும், இப்படிதான் அவங்க நடக்கணும்னு. ஆனா அதே மாதிரிதான் நாமளும் நடந்து கொள்ளணும்னு சொல்றாரு. ஆனா இதுல பொன்னான பிரமாணம் என்ன வேலை செய்யுது அப்படின்னா, ஆக்சுவலா நீங்க நீதி செய்யணும். ஆனா இதுக்குள்ள என்ன ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குன்னா, மற்றவர்கள் எப்படி உங்களிடத்துல நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்தீங்களோ அந்த நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதையே தான் நீங்களும் அவங்களுக்கு செய்யணும்னு சொன்னாலும், ஒருவேளை நீங்க மற்றவர்கிட்ட எதிர்பார்த்தபடி அவர் நடக்க கூட தவறலாம். பாருங்க, இப்ப அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, மற்றவர்கள் நமக்கு எதை செய்துவிடக் கூடாது என்று எண்ணுகின்றோமோ அதை மற்றவர்களுக்கு செய்திடுவதற்கு நமக்கும் உரிமை இல்லை. பாருங்க, இப்போ ஒருவேளை மத்தவங்க நமக்கு என்ன செய்திடக்கூடாதுன்னு நாம விரும்புவோம் இல்லைங்களா? பொதுவா நாம என்ன விரும்புவோம், மத்தவங்க நம்மளை குறிச்சு தவறா நினைக்க கூடாது, நம்முடைய பெயரை குறித்த விதத்துல மற்றவர்கள் கிட்ட தவறாக பேசக்கூடாது, ஏதோ ஒரு வகையில நாம மற்றவர்கள் நம்முடைய பெயருக்கு களங்கத்தை உண்டாக்க கூடாத அளவுக்கு அவங்க நடக்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்பார்ப்போம். ஆனா அதான் சொல்றாரு, அதாவது மற்றவர்கள் நமக்கு எதை செய்துவிடக் கூடாது என்று எண்ணுகின்றோமோ, உதாரணத்துக்கு அதான் நம்ம பெயரை நமக்கு அடுத்த ஒருவரிடத்துல நம்மை அறிந்தவர்கள் நம்மை குறித்த ஒரு தவறான அபிப்பிராயத்தை மற்றொரு மூன்றாவது நபருடைய இருதயத்துல விதைக்கிறத நாம எப்படி விரும்ப மாட்டோமோ, அதே போலதான் நாமும் மற்றவர்களை குறித்த விஷயத்துல இன்னொரு நபருடைய இருதயத்துல தவறான
அபிப்பிராயத்தை அவருடைய இருதயத்துல விதைப்பதற்கு, அப்படி செய்திடுவதற்கு நமக்கு என்ன இல்லைன்னா உரிமை இல்லைங்க. அது ஆக்சுவலா இது ரெண்டுமே நீதிதான். நீங்க மேல சொல்லப்பட்ட விஷயமும், அதாவது மத்தவங்க எதை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதையே அவங்களுக்கு செஞ்சிருங்கன்னு சொல்றாரு, செய்யுங்கன்ற. ரெண்டாவது, மத்தவங்க உங்களுக்கு எதை செய்திட கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் அதை செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி செய்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா, அப்படி செய்வதற்கு நமக்கு என்ன இல்லைன்னா உரிமை இல்லைன்னு சொல்றோம். நீங்க ரெண்டும் நல்லா கவனிங்க. முதல்ல என்ன சொன்னாருன்னா, மற்றவர்கள் உங்களிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புறீங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்களிடத்துல நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, மற்றவங்க எதை உங்களுக்கு செய்துவிடக் கூடாது என்று எண்ணுகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு செய்துவதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஆக்சுவலா மேல சொன்னது பாசிட்டிவான விஷயம், கீழே சொன்னது நெகட்டிவான விஷயம். அதாவது மத்தவங்க உங்க விஷயத்துல நன்மையானதை கையாளணும்னு நீங்க விரும்புனீங்க, அதே மாதிரி நீங்களும் அவங்க விஷயத்துல செய்யணும். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, மற்றவர்கள் உங்கள் விஷயத்துல அநீதியா நடந்துக்க கூடாதுன்னு நீங்க விரும்புறீங்க, எதிர்பார்க்கறீங்க. அதே போல மற்றவர் விஷயத்துல நீங்க அநீதியாக நடக்க கூடாது என்பதல்ல, நடந்து கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல சொன்ன விஷயத்த நீங்க கீழே நல்லா கவனிச்சீங்களா? என்ன சொல்றாருன்னா, மேல நீங்க நீதியா மத்தவங்க நன்மையானதே உங்க விஷயத்துல செய்யணும்னு நினைச்சீங்க, நீங்களும் அவங்களுக்கு செஞ்சிருங்க. ஆனா கீழே அவங்க உங்களுக்கு அநீதி செய்யக்கூடாதுன்னு நீங்க விரும்புறீங்க. ஆனா அதே போன்ற ஒரு அநீதி அவங்களுக்கு செய்திடுவதற்கு உங்களுக்கு என்ன இல்லைன்னா உரிமை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இந்த ரெண்டாவது சொல்றதுல ஒரு சின்ன டிஃபரெண்ட் என்ன இருக்குன்னா, நீங்க எது மற்றவர்கள் உங்களுக்கு செய்திடக்கூடாதுன்னு விரும்புனீங்களோ எதிர்பார்த்தீங்களோ சில சமயங்கள அவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்ல வரும். பாருங்க, இப்போ எத்தனையோ பேர் விஷயத்துல ஏன்னா இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம அதிகமா அனுபவிக்கிற விஷயங்கள் தான். வேலை செய்யற இடத்திலோ அல்ல சொந்த மாம்சத்தின் குடும்பத்திலயோ இல்ல ஆவிக்குரிய குடும்பத்தின் மத்தியிலயோ நம்மளை குறித்து யாரும் யார் ஒருவிடத்திலும் ஒரு தவறான அபிப்பிராயத்தை பரப்பக்கூடாதுன்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம், இல்லைங்களா? ஆனாலும் பாத்தீங்கன்னா சொந்த குடும்பத்திலயோ இல்ல ஆவிக்குரிய குடும்பத்திலயோ வேலை செய்யற இடத்துலயோ ஏதோ ஒரு வகையில ஒருவேளை நம்ம அவங்க விஷயத்துல நீதியா கூட நடந்திருப்போம். ஆனா ஏதோ ஒரு வகையில அவங்க என்ன செய்திருவாங்கன்னா, நம்மை குறித்த ஒரு தவறான அபிப்பிராயத்தை மற்றவர்களுடைய இருதயத்துல விதைச்சிருவாங்க. ஒருவேளை இந்த விஷயத்த நாம கேள்விப்படும் போது, ஒருவேளை நாம இந்த பொன்னான பிரமாணம் அல்லது இந்த நீதி உள்ள விஷயத்த நல்லா உள்வாங்கல, அது நம்முடைய இருதயத்துல நம்முடைய மனதுல அதனுடைய ஆதிக்கம் இல்ல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மைய குறித்த ஒரு தவறான அபிப்பிராயத்தை இன்னொருத்தர் இருதயத்துல ஒருத்தர் விதைச்சு இருக்கிறாருன்னு தெரிய வந்துச்சுன்னா, உடனடியா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அந்த நபரை குறிச்ச ஒரு தவறான அபிப்பிராயத்தை இன்னொருத்தருடைய இருதயத்துல நம்ம விதைச்சிருவோம். இதுதான் இது இயல்பு. அதாவது என்ன சொல்லலாம்னா, விழுந்து போன மனிதனுடைய இயல்பு. ஆனா இந்த விழுந்து போன மனிதனுடைய இயல்பு நமக்குள்ள வேலை செய்யுமா? ஆமாம். எந்த ரீதியிலனா, இந்த பொன்னான பிரமாணத்தில் உள்ளடங்கி இருக்கிற இந்த நீதிக்குரிய தன்மைகளை சரியாக உள்வாங்கி நம்ம இருதயத்துல பதிய வைக்கல அப்படின்னா அதே மாதிரிதான் செஞ்சு. அதான் எங்க பிரதர் சொல்றாரு, மற்றவர்கள் உங்களிடத்துல தீமையான விஷயத்த செய்யக்கூடாதுன்னு நீங்க விரும்புனீங்க இல்லையா? ஆனா அவங்க செஞ்சிருவாங்க. ஆனா அப்படி செய்யும் போது அதை மற்றவர்களுக்கு செய்திடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. அப்ப இது எப்படி தெரியலாம் நமக்கு? ஏங்க இது அநீதியா தெரியலையா? அவரு எனக்கு அநீதி செஞ்சுட்டாரு, அப்படி செய்தவருக்கு நான் அநீதிக்கு பதிலா எப்படிங்க நன்மை செய்ய முடியும்? ஏன்னா வசனங்கள்ல எல்லாம் இந்த கோட்பாடு தான் உள்ளடங்கி இருக்கு. அதாவது தீமையை செய்து வெல்லுவதற்கு சத்தியங்கள் இல்லை, தீமையை நன்மை செய்து வெல்ல வேண்டும் என்றுதான் சொல்லப்படுது, இல்லைங்களா?
இதுதான் இந்த ரெண்டாவது சொன்ன விஷயத்துல அது நம்ம ஆழமா கவனிச்சா அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பாருங்க, இப்போ அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்த சொல்லிட்டு, பொன்னான பிரமாணத்தை நாம் கை கொள்ளுகையில் நாம் மாபெரும் அன்பின் பிரமாணத்தை கை கொள்ளவர்களாய் இராமல், மாறாக சரியான நீதியான திசையில் நாம் ஓர் அடி எடுத்து வைத்தவர்களாய் இருக்கின்றோம். எந்த விஷயத்த இப்ப மேல ரெண்டு விஷயத்த டிஃபரெண்ட் பண்ணி சொல்றாரு இல்லைங்களா? முதல் விஷயம் என்ன சொன்னாருன்னா, இது நீங்க மற்றவர்கள் உங்களிடத்துல நீதியா நடந்துக்கணும்னு விரும்புனீங்க, அதே நீதியா நீங்க அவங்களுக்கு நடக்கணும். ரெண்டாவது, அவங்க உங்களிடத்துல அநீதியா நடந்து கொள்ள கூடாது நீங்க விரும்புறீங்க. ஒருவேளை அவர் அநீதியா நடந்துட்டாலும் நீங்க அவர் விஷயத்துல அநீதியா நடக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இது ரெண்டு விஷயமே என்னன்னா, இத ரெண்டுமே நம்ம சரியா செய்யணும். என்னது, ஒருவேளை நம்ம இடத்துல நீதியாய் நடக்க வேண்டியவர் நீதியை தவறி நடந்தாலும், நாம விரும்பாத அநீதியான நடத்தை நம்ம இடத்துல அவர் காண்பிச்சாலோ, நம்ம என்ன நடந்துடக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, நாம நீதி தவறி நடந்துடக்கூடாது. ஏன்னா அதுதான் விளக்குறாரு. பொன்னான பிரமாணத்தை நாம் கை கொள்ளுகையில் நாம் மாபெரும் அன்பின் பிரமாணத்தை கை கொள்ளவர்களாய் இராமல். ஆக்சுவலா இது அன்பை உள்ளடக்கி இல்ல, பட் இது நீதியை உள்ளடக்கி இருக்கின்றார். எது நம்ம மேல காண்பிச்ச நடத்தைகள். சரிங்களா? ஏன் சொல்றாரு அப்படின்னா, இது பொன்னான பிரமாணத்தை மாபெரும் அன்பின் பிரமாணத்தை கை கொள்ளவர்களாய் இராமல், மாறாக சரியான நீதியான திசையில் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தவர்களாய் இருக்கின்றோம். அந்த மேல சொன்ன விஷயத்த நம்ம சரியா செய்தனா, அதுதான் என்ன சொல்றாருன்னா, சரியான நீதியான திசையில் நாம் ஓர் அடி எடுத்து வைத்தவர்களாய் இருக்கின்றோம். இப்பதான் நாம என்ன சொல்றோம்னா, நீதி செய்வதற்கு சரியான ஒரு பழக்கத்துக்குள்ள இப்பதான் நம்ம வரோம்னு சொல்றோம். ஆனா இது மாபெரும் பொன்னான பிரமாணத்தை பத்தி, பொன்னான பிரமாணம் இது இல்லைங்களா? ஆனா அது எதுங்கிறத அது கீழவே சொல்றாரு பாருங்க. இதுக்குதான் நாம சொன்னது, இத அவ்வளவு சுலபமா நமக்கே இத படித்து புரிந்து கொள்றதுல கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. இருந்தாலும் தேவ கிருபையில நாம புரிந்து கொண்டதுதான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்து என்ன சொல்றாருன்னா, யாரும் நீதியாய் காணப்படுவதற்கு முன்னதாக அன்பை குறித்து சிந்திக்க வேண்டாம். யாரோ நீதியாய் காணப்படுவதற்கு முன்னதாக அன்பை குறித்து சிந்திக்க வேண்டாம். அன்பு என்பது நீதியை காட்டிலும் கொஞ்சம் அதிகமானதாக. புரியுதுங்களா? இல்லைங்களா? ஏன்னா யாரும் நீதியாய் காணப்படுவதற்கு முன்னதாக அன்பை குறித்து சிந்திக்க வேண்டாம். இது எப்படி நாம புரிந்து கொள்றது அப்படின்னா, மேல சொன்ன விஷயங்கள் தான். பாருங்க, மேல நம்ம நீதியா நடந்துக்கணும்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? அந்த ரெண்டு வார்த்தை வரிகள்லயும் அதான் சொல்றார். மற்றவர் விஷயத்துல நீங்க நீதியா தான் நடந்துக்கணும். ஆனா யாரும் நீதியாய் காணப்படுவதற்கு முன்பதாக அன்பை குறித்து சிந்திக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, அன்பு என்பது நீதியை காட்டிலும் கொஞ்சம் அதிகமானதாகும். இங்க நல்லா நாம புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள, இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய விஷயங்கள்ல சில விஷயங்கள் நாம தவறாக புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சத்தியம் எப்பவுமே ஒரு தெளிவான பார்வையில தான் கொடுக்கப்படுது, சரியானபடி. ஆனா சில சமயங்களை நாம புரிந்து கொள்வதுல சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற நீதி நீதி என்று வரும்பொழுது இந்த கொள்கைகள் முழுசுமே தேவனுடைய நீதியில வகுக்கப்பட்ட சத்தியங்கள் தான். ஏன்னா தேவனுடைய இப்போ ஒரு சத்தியத்தை நம்ம படிக்கிறோம்னா அதுல தேவனுடைய நீதி, அன்பு, வல்லமை, ஞானம் இதெல்லாம் இசைந்துதான் செயல்படும். ஆனா அதுல தேவன் எந்த ஒரு கேரக்டரை போக்கஸ் பண்ண விரும்புறாரோ அது மட்டும்தான் நமக்கு வெளியில தெரியும். மீதி எல்லாம் அதுக்கு பின்னாக இருந்து செயல்படும். இப்ப பாருங்க, இது அன்பும் இதுல தெரியுது, நீதியும் தெரியுது. ஆனா தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஞானமும் இதுக்கு பின்னாக இருந்து வேலை செய்யுது. சோ இது எப்படி நாம புரிந்து கொள்ளணும்னா பாருங்க, யாரும்
நீதியாய் காணப்படுவதற்கு முன்னதாக அன்பை குறித்து சிந்திக்க வேண்டாம். அன்பு என்பது நீதியை காட்டிலும் கொஞ்சம் அதிகமானதாகும். பாருங்க, அன்பு என்பது நீதியை காட்டிலும் கொஞ்சம் அதிகமானதாகும். அப்போ இதை நாம எப்படி புரிந்து கொள்ள கூடாதுன்னா, என்னங்க எப்பவுமே நாம தேவனுடைய நீதிக்கு தானே முதலிடம் கொடுக்கணும் இல்லைங்களா? நமக்கு தெரியும். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீதியான அன்பான நீதின்னு தான் தேவன் வெளிப்படுத்தும். சில சமயங்கள் என்ன சொல்றேன்னா, அன்பு என்பது நீதியை காட்டிலும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்றாரு. ஆக்சுவலா இது எந்த நீதி பத்தி பேசுறாருன்னா, தேவனுடைய நீதிக்காக நிக்கணும் இல்லையா? சில சமயங்கள்ல அநீதி இருக்கும். அந்த அநீதி செய்யறவங்க விஷயத்துல அத பரவாயில்ல, நம்ம அன்பு காமிக்கலான்னு போறோம். அதை பத்தி இங்க பேசல. இது என்னன்னா, சக உறவுகளுக்குள்ள நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பத்தி தான் பேசுறார். அதாவது நம்ம யாரோட எல்லாம் இன்னைக்கு தொடர்பு கொண்டிருக்கிறோம், மாம்சத்தினுடைய குடும்ப உறவுகள், அப்புறம் ஆவிக்குரிய குடும்பத்தின் உறவுகள், மற்றும் உலகத்தில் இருக்கிற உறவுகள். அது மாம்சத்தின் ரத்த சம்பந்தங்களா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில வேலை செய்யற இடத்துல நமக்கு பழக்கப்பட்ட நபர்களா கூட இருக்கலாம். பட் நம்முடைய சக மனுஷர்களோடு உறவு கொள்கிற விஷயத்துலதான் இந்த நீதியும் இந்த அன்பு பத்தி அவர் பேசுறார். உங்களுக்கு புரிய கொஞ்சம் கடினமா கூட இருக்கலாம். நாம முயற்சி பண்றோம். என்னன்னா, அதாவது இங்க சொல்லக்கூடிய அன்பு என்பது நீதியை காட்டிலும் கொஞ்சம் அதிகமானதாகும். இது எதை குறிக்குது? மேல யாரும் நீதியாய் காணப்படுவதற்கு முன்னதாக அன்பை குறித்து சிந்திக்க வேண்டாம்னு சொல்றாரு. இது என்ன குறிக்குது? சரிங்களா? நம்ம இந்த பேரால இன்னும் ஒரு 2-3 லைன் படிச்சு முடிச்சிடலாம். என்னன்னா, அன்பானது நீதியை காட்டிலும் கொஞ்சம் மேலானதாய் இருக்கின்றது. நீதிக்கும் அதிகமாய் எதிர்பார்த்திடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. நீதிக்கும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளும் எதுவும் அன்பாகும், தயவாகும். இல்லைங்களா? படிச்சுட்டோம் நம்ம. திரும்பவும் என்ன பண்ணணும்? என்னதான் பிரதர் நமக்கு சொல்ல வராரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அதனாலதான் இந்த சக உறவுகளோட நாம வெளிப்படுத்த வேண்டிய நீதி மற்றும் அன்பு குறித்த விஷயத்திலும், பொதுவாக தேவனுடைய நீதி அன்பு குறித்த விஷயத்தை ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இணைச்சு பாத்திரக்கூடாது. சரிங்களா? இங்க ஏன்னா மேல சொன்ன விஷயத்துக்கு இசைவாதான் எனக்கு பேசி இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, யாரும் நீதியாய் காணப்படுவதற்கு முன்னதாக அன்பை குறித்து சிந்திக்க வேண்டாம். அப்படின்னா என்னன்னா, பாருங்க, மேல சில விஷயம் சொல்லி இருக்கிறாருல்ல, மற்றவங்க என்ன உங்களுக்கு செய்யணும், எப்படி உங்ககிட்ட நடக்கணும்னு நீங்க விரும்புனீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க மற்றவங்க கிட்ட அன்பா நடக்கிறீங்க, அன்பின் படிதான் அவங்கள கையாளுறீங்க. ஆனா நியாயமா அவங்க நீங்க என்ன எதிர்பார்த்து செய்ய வேண்டாம் நீங்க சொல்றாருன்னா, நீங்க மற்றவர்களிடத்துல அன்பா நடந்து கொண்டதுனால அவர்களும் உங்களிடத்துல அன்பா நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காதீங்க. இதுதான் இங்க கீழே சொல்றாரு. யாரும் நீதியாய் காணப்படுவதற்கு முன்னதாகவே அன்பை குறித்து சிந்திக்க வேண்டாம். இது மற்றவங்க விஷயத்துல. முதல்ல நீங்க அவங்க விஷயத்துல நீதியா நடங்க. என்ன நடங்க? அவங்க உங்களிடத்துல எப்படி நடக்கணும்னு விரும்புனீங்களோ அதே மாதிரி நீங்க நடங்க. ஆனா விஷயம் என்னன்னா, அவங்க நடக்காம கூட போவாங்க. அதே போல மத்தவங்க என்ன தீமை உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு விரும்புனீங்களோ அதையே தீமையை நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடாது, செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஆனா அவங்க தீமை செஞ்சிருவாங்க. ஆனா நீங்க என்ன பேஸ் பண்ணி அவங்க விஷயத்துல நீதிய செஞ்சு, அதாவது எந்த சிந்தைய மனசுல வச்சு நீதியா நடக்க நீங்க முற்படாதீங்கன்னு சொல்ல வராருன்னா, நீங்க அன்பு காமிச்சா அவங்க அன்பு காமிப்பாங்க அப்படின்னு அன்பை நீங்க நீதியை செலுத்துற நேரத்துல அன்பு குறிச்சு சிந்திக்காதீங்கன்ற. புரியுதுங்களா? நீங்க முதல்ல சரியா செய்யுங்க. ஆனா நீதியை நீங்க சரியா செய்யற சமயத்துல அந்த சிந்தையில நீங்க அதுக்குள்ள எதையும் கொண்டு வந்துடாதீங்கன்னா, அவங்களும் நான் செய்யற மாதிரி அன்பு செலுத்துற மாதிரி அவங்களும் செலுத்துவாங்கன்னு அன்பை உள்ள நிறுத்தாதீங்க. அததான் சொல்றாரு. யாரும் நீதியாய் காணப்படுவதற்கு முன்னதாக, நீங்க நீதியா நடக்கிறதுக்கு முன்னாகவே
அன்பான அன்பு அன்பை குறித்து சிந்திக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க நீதியா நடந்துருங்க. நீங்க யாருகிட்ட நீதியா நடந்தீங்களோ அவங்க கிட்ட இருந்து சில சமயங்கள்ல அவங்க நீதியா நடக்காம போலாம். நீங்க செலுத்தின அன்பையும் திருப்பி செலுத்தாமல் கூட போலாம் இல்லைங்களா? ஒருவேளை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க திரும்ப திரும்ப கூட இதை கேட்கலாம், இல்ல நீங்க படிச்சு பார்க்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து விளக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, அன்பு என்பது நீதியை காட்டிலும் கொஞ்சம் அதிகமானதாகும். இது எந்த அன்பு? இது என்னங்க? இது முன்னாடிதான் அன்பை குறித்து சிந்திக்க வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா, அன்பு என்பது நீதியை காட்டிலும் கொஞ்சம் அதிகமானதாகும். இது எந்த நீதி? இது எந்த அன்பு அப்படின்னா, இதே மேல சொன்ன விஷயம் தான். இப்ப மேல முதல்ல என்ன சொன்னாரு? சகோதரர் எந்த விஷயத்த போக்கஸ் பண்ணாருன்னா, மற்றவர்கள் உங்கள் விஷயத்துல நீதியா நடந்துக்கணும், அநீதியா நடக்க கூடாதுன்னு சிந்திச்சீங்க, விரும்புனீங்க, எதிர்பார்த்தீங்க. ஆனா இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா, மற்றவர் விஷயத்துல நீதியா நடந்துட்டீங்க. அவங்க விஷயத்துல நீதி தான் செஞ்சீங்க. அதே சமயத்துல அவங்க விஷயத்துல நீங்க அநீதி செய்யல. இது உங்க தரப்புல இருந்து நீங்க நீதி செஞ்சிட்டீங்க, ஆச்சுங்களா? ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, அன்பு என்பது நீதியை காட்டிலும் கொஞ்சம் அதிகமானதாகும். அப்போ இது என்னங்க? இது நான் நீதி தான் செஞ்சேன் அவங்க விஷயத்துல. ஆனா இங்க அவங்க திரும்ப எனக்கு அன்பு காட்டலையே அப்படின்னும் போது என்ன சொல்றாருன்னா, அவங்க உங்களுக்கு அநீதியான விதத்துல நடந்திருந்தாலும் நீங்க அவங்க விஷயத்துல அநீதியா நடக்காம இருக்கீங்கல்ல, அநீதியா நடக்காம இருக்கீங்கல்ல, அதுதான் அன்பு. ஏன் அப்படின்னா, நீங்க செஞ்ச நீதிக்கு நிகரான நீதி அவங்க செய்யல. நீங்க செய்த மற்றவர் விஷயத்துல நீதியா நீங்க நடந்து கொண்டதுக்கு இணையாக அவங்க நீதி செய்யல. ஆனா அவங்க நீதி செய்ய தவறினது நீங்க காணும் போது அவங்களுக்கு திரும்பவும் நீங்க அநீதி செய்யாம இருக்கீங்க பாரு. அதுதான் அன்புங்கிறத மேற்கோள் காட்டுற பாருங்க. அன்பு என்பது நீதியை காட்டிலும் கொஞ்சம் அதிகமானதா. பரவாயில்லைங்க, நான் நீதியா தான் நடந்தேன் அவங்க விஷயத்துல, பட் பரவாயில்ல, அவங்க நடக்காம போனாலும் பரவாயில்ல. ஆனா நான் அவங்கள குறிச்சு என்ன பண்ண மாட்டேன், அநீதியா சிந்திக்கவோ, ஒருவேளை என்னுடைய நற்பெயர் அவங்க கெடுத்த மாதிரி அவங்க நற்பெயரை நான் கெடுத்த மாட்டேன். இதுதான் அன்பு. இப்ப அன்பு என்ன செஞ்சது? அந்த எதிர் நபர்கிட்ட இருந்து நீதி வெளிப்படல, ஆனா நீங்க நீதி செஞ்சிட்டீங்க. அவர் விஷயத்துல நீதியா தான் நடந்தீங்க. ஆனா அவர் நடக்கலைங்கிறதுக்காக அதே போல அவரிடத்துல நீதியா நடக்காம நீங்க அந்த அநீதி செய்ய விலகுறீங்க பாத்தீங்களா? அதுதான் என்ன சொல்றாருன்னா அன்பு. அப்ப அன்புங்கிறத என்ன போக்கஸ் பண்றாருன்னா, மற்றவர்களிடத்துல நீங்க நியாயமா எதிர்பார்த்த விஷயங்கள் அவர்கள் செய்யாம போனாலும் நீங்க அவங்க விஷயத்துல என்ன பண்ணணும்? அன்புதான் நீங்க செலுத்தணும். அதாவது நீங்க சரியா செஞ்சீங்க, அவங்க சரியா செய்யல. அவங்க சரியா செய்யாதனால அவங்களுக்கு திரும்பவும் நீங்க சரியா செய்யாம இருக்க முற்படுறீங்க பாரு, நீதி தவறி செய்ய முற்படுறீங்க பாரு, அது செய்ய மாட்டோம். அதுதான் என்ன சொல்றாருன்னா அன்பு. அடுத்து இன்னும் சொல்றாரு பாருங்க. இதான் சொல்றாரு, அன்பு என்பது நீதியை காட்டில கொஞ்சம் அதிகமானதா. நீங்க செய்யற நீதியை நீங்க நீதியா அவங்க எதிர்நபர்கிட்ட நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்கல்ல, அவங்க நடக்கல. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க எந்த அநீதியும் செய்யல. அதுதான் சொல்றாரு, அது அன்பாகும். இது சக மனுஷர்களோடு நம்ம கொண்டு இருக்கிற நீதி மற்ற அன்பு விஷயம். இதை நீங்க எதுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம்னா, சில சமயங்கள்ல மற்றவங்க பாவமும் அநீதியிலும் இருக்கும் போது அதை அவங்க கைவிடாத போது, அந்த அநீதியாவே அவங்க நடக்கும் போது, ஐயோ பரவாயில்ல, அவங்களோட நம்ம ஐக்கியமா இருக்கலாம், அன்பு காமிக்கலாம், அந்த மாதிரி ரீதியில அந்த விஷயத்த பத்தி அவர் பேசல. ஏன்னா அந்த மாதிரி விஷயத்துல நாம தேவ நீதி என்ன சொல்லுதோ அந்த நீதியின்படிதான் அவங்க விஷயத்துல நாம நிக்கணும்னு சொல்றோம். சரிங்களா? சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, அன்பானது நீதியை காட்டில கொஞ்சம்
மேலானதா இருக்கின்றது. இதே மேல சொன்ன விஷயங்கள் தான் மற்றவர்கள் நம்ம இடத்துல நீதி தவற நீதியாக நடக்க தவறும் போது இல்லைங்களா, அத சொல்றாரு. அவங்க நீதியை தவறிட்டாங்க, நீதி நம்ம இடத்துல செய்ய தவறிட்டாங்க இல்லையா, அததான் சொல்றாரு. அன்பானது நீதியை காட்டிலும் கொஞ்சம் மேலானதா இருக்கின்றது இல்லைங்களா. அடுத்து என்ன சொல்றாரு, நீதிக்கும் அதிகமாய் எதிர்பார்த்திடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. என்னது, நீதிக்கு அதிகமா எதிர்பார்க்கறதுனா என்ன அப்படின்னா, திரும்பவும் நம்ம மேல விஷயம் தான் சொல்லணும். என்னன்னா, நீங்க அவங்களிடத்துல நீதியா நடந்துட்டீங்க, இந்த நீதி இருக்கு இல்லைங்களா, நீங்க நீதியா நடந்தீங்க இல்லையா, இதே நீதியா அவங்க என்ன பண்ண மாட்டார், எதிர் நபர் நடக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது நீதிக்கும் அதிகமா எதிர்பார்த்திடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை சொல்றாரு. என்ன இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, நம்ம தான் மற்றவங்க விஷயத்துல நீதியா நடந்துக்கணுமே தவிர, மற்றவரிடத்திலிருந்து நீதியான அணுகுமுறையோ அல்லது இணக்கமோ நமக்கு அவங்க செய்ய மாட்டாங்க இல்லையா. அதுதான் சொல்றாரு, நீதிக்கும் அதிகமாய் நீங்க செய்ய வேண்டிய நீதியை மட்டும் செய்யுங்க, ஆனா அந்த நீதிக்கும் அதிகமா எதிர்பார்த்திடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இது, ஆனா நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதான் சொல்றேன், இது முதல்ல புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான், ஆனா நம்ம புரிந்து கொண்டோம்னா ரொம்ப இலகுவா இருக்கும். சரிங்களா, இப்ப புரியுதுங்களா. நீங்க நீதிக்கும் அதிகமா எதிர்பார்த்திடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்ற. நீங்க நீதியா நடந்துட்டீங்களா, அதோட விட்டுருங்க. ஆனா மற்றவங்க நடக்கல அவங்க நீங்க சொன்னீங்கன்னாவே அது நீங்க செஞ்ச நீதிக்கு மேல எதிர்பார்க்கறதா. பட் இந்த பொன்னான பிரமாணத்தின் விஷயத்துல இந்த நீதி தான் தேவன் கையால சொல்லி இருக்கிறார். எந்த நீதி, நீங்க அவங்க விஷயத்துல சரியா நீதியா நடந்துக்குங்க, அவ்வளவுதான். இத மட்டும்தான் நீங்க செய்யணும். அதுக்கு மேல நீங்க அவங்க நடக்கலையே அப்படின்னு எதிர்பார்க்கறதெல்லாம் நீதி தெரியும். அவங்க நடக்காம போகும்போது காண்பிக்கிறது பேர் தான் அன்பு. அதான் சொல்றாரு, நீங்க செலுத்தின நீதி ஏங்க, அப்ப நீதி ஒண்ணு இல்லைன்னா அப்படி கிடையாது. நீங்க நீதி செய்து இருக்கிறீங்க, நீதியும் செய்யணும் அன்பையும் செய்யணும். அந்த அன்பு தான் பொன்னான பிரமாணம் இல்லைங்களா. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீதிக்கும் அதிகமாய் எதிர்பார்த்திடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை, நீதிக்கும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளும் எதுவும் அன்பாகும் தயவாகும். நீதிக்கும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளும் எதுவும் அன்பாகும் தயவாகும். இப்ப இது என்னன்னா, இன்னொருத்தரிடத்தில் நாம பெற்றுக்கொள்றது. மேல சொன்ன விஷயத்துலாம் மற்றவங்க விஷயத்துல நாம கையாளுற விஷயங்கள் சொல்லிட்டு, இங்க என்ன சொல்றாருன்னா, கடைசியா முடிக்கும் போது, நீதிக்கும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளும் எதுவும் அன்பாகும் தயவாகும். பாருங்க, பொதுவா தேவன் பாருங்க, இப்போ நம்ம செய்யற தவறுகளுக்கு பாவங்களுக்கு அல்லது தேவனுடைய நீதியை மீறி செய்யற செயல்களுக்கு கண்டிப்பா நமக்கு தேவன் தண்டனைகள் கொடுக்கணும் இல்லைங்களா. ஆனாலும் தேவன் இடத்துல போய், அப்பா நாங்க செஞ்சது பாவம் தான் இல்லைங்களா. ஏன்னா தேவன் நம்ம எல்லார் விஷயத்திலும் நீதியை சரி கட்டணும்னு முடிவு பண்ணாருன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நீதி தவறுன நடத்தைக்கு அந்த ஒரே நீதி தவறுன நடத்திலே இந்த அழைப்புல இருந்து கூட தேவன் எடுத்துக்கலாம். ஆனா அப்படி இல்ல. அதான் என்ன சொல்றாருன்னா, நீதிக்கும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளும் எதுவும் அன்பாகும் மற்றும் தயவாகும். பாருங்க, இப்ப இந்த விஷயத்துல தேவன் கிட்ட இருந்து நம்ம நேரா வரோம். பட் ஆனா இது சக மனுஷர்கள் கிட்ட இருந்து நம்ம புரிந்து கொள்ளணும். சில சமயங்கள் என்னன்னா, மற்றவர்கள் விஷயத்துல நாம என்ன பண்ணிருப்போம்னா, அவர்கள் விஷயத்துல நீதியாய் நடக்க நாம தவறி இருப்போம் இல்லைங்களா. நாம கண்டிப்பா பேசக்கூடிய நானாக இருந்துட்டாலும் கேட்கிற நீங்களாக இருந்துட்டாலும் பெரும்பான்மையாக நம்முடைய சொந்த மனசாட்சியின்படி நாம ஒருவேளை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நாம அநேகர் விஷயத்துல நீதி தவறான நடத்தைகளை வெளிப்படுத்தி இருப்போம். கண்டிப்பா எல்லாருமே, நம்ம மத்தியில இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல்ல மற்றவர்கள் விஷயத்துல நீதி தவறான ஒரு
நடத்தையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆச்சுங்களா? இப்போ அதான் என்ன சொல்றாருன்னா, இப்போ நியாயமா நம்ம யார் விஷயத்துல நீதி தவறி நடந்தோமோ அவங்களும் பதிலுக்கு நீதி தவறி நடந்தா அது என்னவாகாது. என்னங்க இது நம்ம அநீதி செஞ்சுட்டோம் மத்தவங்களுக்கு, ஆனா இப்போ அவங்க நமக்கு செய்யும் போது வலிக்குது அப்படின் போது அது ஏதோ சரி கட்டணும் மாதிரி இருக்கும். பட் ஆனா இங்க கடைசியா சகோதரர் அதை மேற்கோள் காட்டாம, ஒருவேளை நீங்க மற்றவர்கள் விஷயத்துல நீதி தவறி நடந்துட்டீங்க, ஆனா அவங்க உங்க விஷயத்துல நீதியாய் நடந்தாங்க இல்லைங்களா? நீங்க அவங்களுக்கு அநீதி செஞ்சிட்டீங்க, ஆனா அவங்க உங்களுக்கு அநீதி செய்யல, அநீதியா நடக்கல, ஆனா நீதியா தான் உங்க விஷயத்துல அவங்க மற்றவங்க நடந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் தான் நீதிக்கும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளும் எதுவும் அன்பாகும், தயவாகும். ஆக்சுவலா இந்த விஷயத்துல நாம தவறிட்டோம், மற்றவங்க விஷயத்துல நீதி செய்ய. ஆனா மற்றவர்கள் நம்ம விஷயத்துல கரெக்டா நீதி செய்து இருக்கிறாங்க இல்லையா, அதை நம்ம இன்னொருத்தர்கிட்ட இருந்து பெற்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அன்பும் தயவும். ஏன்னா நியாயமா அவங்க நம்ம இடத்துல நீதியான நடத்தை தான் எதிர்பார்த்தாங்க, ஆனா நம்ம செய்யல. ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நீதியா நடந்துட்டாங்க இல்லையா. அவங்க நம்ம இடத்துல காண்பிச்ச அந்த நீதியான நடத்தை இருக்கு இல்லையா, அததான் என்ன சொல்றாங்கன்னா அன்பும் தயவாகும். இது புரியுதுங்களா? வேணா நீங்க நல்லா இத ஸ்டடி பண்ணி கூட பாருங்க. பட் அந்த விஷயங்களை தான் அங்க மேற்கோள் காட்டுறாரு. அது மாதிரி ஆனா பெரும்பாலும் நீதிக்கு அதிகமாய் சில சமயங்கள்ல மற்றவர்களிடத்திலிருந்து நாம பெற்றுக்கொண்டிருக்கலாம். சில சமயங்கள்ல மற்றவர்களுக்கு மற்றவர்கள் விஷயத்துல சரியான நீதியானபடி நம்ம என்ன பண்ணிருக்கலாம், நடந்திருக்கலாம் இல்லைங்களா. பட் கான்செப்ட் என்னன்னா, மற்றவர்கள் உங்களிடத்துல நீதியா நடந்து கொள்ளணும்னு விரும்புனீங்க, அநீதி உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு விரும்புனீங்க. பட் ஆனா நீங்க நீதியை செய்வீங்க, அநீதியா நடக்க மாட்டீங்க. ஆனா அவங்க நீதியை செஞ்சிருவாங்க, அநீதியாவும் நடந்துடுவாங்க. ஆனா திரும்பவும் நீங்க பதிலுக்கு அவங்களுக்கு அநீதியை செய்யாம இருக்கு. அதான் அன்புங்க, அதான் பொண்ணான பெருமாள். இது வாய்ப்பு கிடைச்சா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட படிச்சு பாருங்க, சரிங்களா. அடுத்த ஒரு சகோதர சகோதரிகள அதுல இன்னொரு சப் டாபிக் என்ன பேசுறாருன்னா, நீதி நம் ஜீவங்களுக்கான பிரமாணமாக இருக்க வேண்டும். அதாவது நீதி என்பது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையான கொள்கையாக, சட்டமாக நாம கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து மேல அப்போஸ்தலன் பவுல் சொன்னார்ல அந்த நீதி உள்ளவைகளும், அதுக்கு இசைவாதான் கீழவும் சகோதரர் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போஸ்தலரால் பரிந்துரைக்கப்பட்டவைகளை நாம் சிந்திக்கும் விஷயத்தில், எது மேல நீதி உள்ளவைகள் எவைகளோ அப்படி சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்த அப்போஸ்தலரால் பரிந்துரைக்கப்பட்டவைகளை நாம் சிந்திக்கும் விஷயத்தில் நாம் முதலாவதாக நம்முடைய போக்கை குறித்து சிந்திக்க வேண்டும். ஏன்னா இது ரொம்ப கவனம் இது. ஏன்னா இந்த செகண்ட் பேரால தான் பிரதர் என்ன விஷயத்த நமக்கு மேற்கோள், அதாவது தெளிவுபடுத்த அவங்க விரும்பி இருக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல தற்போது ஒரு அநீதிகள் நம்மளை சுத்தி சில சமயங்கள்ல ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியிலும், அதாவது வேத மாணாக்கர்கள் மத்தியிலும், சில சமயங்கள்ல உலகத்தின் மத்தியிலும் பொதுவா என்ன நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னா அநீதி. நமக்கு மத்தியிலும் அநீதியான நடத்தைகளை நம்ம பாக்குறோம், இந்த உலகத்திலும் அநீதியான நடத்தைகளை நம்ம பாக்குறோம். ஆனா ஏதோ ஒரு வகையில நமக்கு மத்தியிலயோ அல்லது உலகத்திலயோ அல்லது நம்முடைய சொந்த குடும்பத்திலயோ ஏதோ ஒரு விதத்துல அநீதியான நடத்தைகளை நம்ம எங்கெல்லாம் பாக்குறோமோ, அந்த நடத்தைகள் எல்லாம் பார்க்கும் போது பொதுவா நம்முடைய இருதயத்துல, நம்முடைய மனசுல அந்த 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 நீதி தவறி நடந்த அந்த நபருடைய விஷயத்துல கோபம் வரும், எரிச்சல் வரும். அப்படிப்பட்ட நபரை நாமளே சில சமயங்கள தண்டிக்கணும்னு தோணும், சில சமயங்கள அவங்கள கொல்லணும்னு தோணும். சில சமயங்கள்ல நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இருந்தா அந்த நபரை நானே கொண்டு போட்டுடுவேன், அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணும். ஏன்னா பொதுவா இன்னைக்கு உலகத்துல அந்த மாதிரி தான் இருக்குது.
சில சமயங்கள் ஆவிக்குரியவர்கள் மத்தியிலும் சில அநீதிகளை பார்த்தா நம்ம லிட்டரலாவே கோபப்படுறோம். எப்படி அவரு இதை செய்யலாம், எப்படி அவங்க இதை பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் தோணுது இல்லைங்களா? அவங்க விஷயத்திலயும் தோணுது. பட் உலகத்தார் விஷயத்துல அவங்க கொன்னே போட்டணும்னு தோணும் நமக்கு. இன்னைக்கு உலகத்துல நம்ம பாருங்க, தற்காலத்துல உலகம்ன்றதை விட தற்காலத்துல இந்த தமிழ்நாட்டுல நம்ம அநேக சம்பவங்கள் பாக்குறோம் இல்லையா? ஒரு சிறு பிள்ளைகள் கொல்லப்படுறது, ஒரு சாமானிய ஜனங்கள் மனுஷன்கள் கொல்லப்படுறது, அதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் நம்ம தொலைக்காட்சிகளையும் சோசியல் மீடியாலும் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கோபம் வருது. உலகத்தான் விஷயத்துல அப்படிதான் நடக்கும். உலகத்தார் அவனை கொல்லணும், அவனை தூக்கில மாட்டணும்னு எல்லாம் பேசுறாரு. ஆனா சில சமயங்கள்ல நம்ம கூட கொஞ்சம் ஒரு தெளிவு இல்லைன்னா நம்ம கூட அப்படியே தான் பேசிடுவோம். என்னன்னு பேசிடுவோம், இவனுக்கெல்லாம் மரண தண்டனை தான் கிடைக்கணும் அப்படின்னு. சகோதர சகோதரிகளை, இந்த பார்வையில இருந்து நம்ம கொஞ்சம் சரிப்படணும், அல்லது சரியான பார்வையில, நீதியான பார்வையில அதை பார்க்கணுங்கிறதுதான் அந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு சகோதரர் இந்த 2வது பேரால பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் பரிந்துரைத்த அந்த நீதி உள்ளவைகளை என்ற விஷயத்த நாம் முதலாவதாக நம்முடைய போக்கை குறித்து சிந்திக்க வேண்டும். இது என்ன போக்கை குறித்து சிந்திக்க வேண்டும்னா, மற்றவர்களுடைய அநீதியான செயல்களை பார்க்கிற விதத்துல நம்முடைய நடத்தை அல்லது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குதுங்கிறத முதல்ல நாம சிந்திக்கணும்னு சொல்றார். அதாவது அநீதியான நடத்தைய நம்ம பார்க்கும்போது அத நீதி உள்ளவதா பாக்குறோமா, அல்லது நீதி தவறி நடந்தவங்களுக்கு அநீதியா எதனா நடக்கணும் நாம சிந்திக்கிறோமா? அந்த வகையில என்ன சொல்றாருன்னா, நாம் முதலாவதாக நம்முடைய போக்கை குறித்து சிந்திக்க வேண்டும். முதல்ல நம்ம எப்படி அதை பாக்குறோம், எப்படி நாம் அதை சிந்திக்கிறோங்கிறத நமக்குள்ள நாமளே இப்போ அத ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீதியானதும் நியாயமானதுமான இந்த விஷயங்களை குறித்து தான் நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து கவனிக்க வேண்டும். மேல சொன்னார் இல்லையா, நீதியானதும் நியாயமானதுமான இந்த விஷயங்களை குறித்து தான் நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோமா என்று நாம் ஆராய்ந்து கவனிக்க வேண்டும். அதாவது இங்க என்னன்னா, மற்றவர் விஷயத்த, அதாவது இப்படி அநீதியெல்லாம் நிறைய பேர் செய்யறாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் பார்க்கும்போது கூட நாம என்ன சிந்திக்க கூடாது, என்ன சிந்திக்கணும்னு நினைக்கிறாருன்னா, என்ன சொல்றாருன்னா, இதே நீதியின் இந்த நீதியின் கோட்பாடின் படிதான் நீங்க ஒருத்தர் இடத்துல அநீதி அவர் செய்துட்டார். பட் அவர் ஒன்னும் உங்களுக்கு செய்யலைங்க, அவர் வேற யாருக்கோ செய்திருக்கிறார், வேற யாருக்கோ அநீதி செய்திருக்கிறார். அந்த அநீதியை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் எரிச்சல் பழிவாங்க துடிக்கிறீங்க, இல்ல உலக சட்டமாவது அவனை பழி வாங்கி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துடணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, மேல சொன்ன விஷயங்களை தான் நீங்க கீழேயும் கடைபிடிக்கணும். என்ன சொல்றாருன்னா, நமக்கு மத்தியில் இருக்கிறது யாரோ ஒருத்தர் ஆவிக்குரியவரோ அல்ல உலகத்தாரோ, நமக்கு தெரிந்தவரோ அல்ல தெரியாதவரோ, இன்னொருத்தர் விஷயத்துல அநீதியா நடந்ததை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட அந்த நபரை குறித்து நீங்க அநீதியா சிந்திக்கவோ பேசவோ கூடாது. அதுதான் நீங்க செய்யற நீதிங்கிறார். புரியுதுங்களா? இப்போ நாமளே பாருங்க, இப்போ நிறைய சோசியல் மீடியால பார்க்கும்போது சில சம்பவங்களை அப்படியே கோபம் வருது. ஒருவேளை அந்த மனுஷன் எதிரில் இருந்தான்னா நம்ம அவனை கொலை பண்றோமோ தண்டிக்கிறோமோ ரெண்டாவது, ஆனா முதல்ல அடிச்சிருவோம். என்ன இப்படிப்பட்ட அநீதி செய்திருக்கிறான் அவ அடிச்சிருவோம், இல்லைன்னா மற்றவங்க கிட்ட கோபமா சொல்லுவோம், எப்படி செய்திருக்கிறான் பாரு. ஆனா அந்த மாதிரி சிந்திக்கவோ, அந்த நபரை பேசவோ, அல்லது அந்த நபரை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லுவதோ நீதியை மீறுவதாகும், அல்லது என்ன சொல்றா, பொன்னான பிரமாணத்தை மீறின செயலாக இருக்கும். அப்போ அவங்கள குறித்து சிந்திக்கிறதுல கூட நீங்க நீதியாதான் இருக்கணுங்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க, நீதியானது நியாயமானதுமான இந்த விஷயங்களை குறித்து தான் நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து கவனிக்க வேண்டும். இவ்விஷயத்தில் நாம் ஒருபோதும் தவறான அபிப்பிராயங்கள் கொண்டிருக்க கூடாது.
எந்த வகையிலுமே சரி, அநீதியை செய்த யார் ஒருவரை குறித்தும், அது ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளோ அல்லது நம்முடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிற மாம்சத்தின் உறவுகளோ அல்லது உலகத்தில் இருக்கிற நண்பர்களோ இல்ல அறிந்தவர்களோ அறியாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் நீதி தவறின ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் என்று நாம கேள்விப்படும் போதோ நேர்ல பார்க்கும் போதோ அல்லது நாம எங்கே படிக்கும் போதோ கேள்விப்படும் போதோ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தவறான அபிப்பிராயங்களை சொல்லக்கூடாது, நம்முடைய இருதயத்துல அனுமதிக்க கூடாது. ஏன் அப்படின்னா அது ஒரு வகையில நீதியை தவறின செயலாகவும் அன்பை பிரதிபலிக்க தவறின செயலாகவும் கூட அது காணப்படும். எப்படிங்கிறத பாருங்க. இப்போ அதான் சொல்லிட்டு இவ்விஷயத்தில் நாம் ஒருபோதும் தவறான அபிப்பிராயங்கள் கொண்டிருக்க கூடாது. நீதியே நம்முடைய ஜீவங்களுக்கான நடத்தைகளுக்கான பிரமாணமாக காணப்பட வேண்டும். எப்படி மேல மற்றவங்க விஷயத்துல நம்ம கையாளக்கூடிய நீதி அன்பு பற்றி சொன்னாரோ அதையேதான் நாம எல்லார் விஷயத்துல நாம கையாளணுங்கிறோம். நாம என்ன நினைச்சுக்கோம், ஆவிக்குரிய ஜனங்கள் கிட்ட மட்டும்தான். எல்லாரிடத்துல தான் இன்னும் சொல்லிட்டா பிரதர் இன்னும் அடுத்த ஆர்டிக்கல்ல பேராகல எல்லாம் பேசும்போது இந்த சக ஜீவராசிகள் இருக்கு இல்லைங்களா, நம்ம விலங்குகள் இருக்கு, அப்புறம் எறும்பு, சின்ன சின்ன ஜீவராசிகள், மனிதனுக்கு அடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசியின் இடத்திலும் அந்த பொன்னான பிரமாணத்தை கடைபிடிக்கணும். பாத்தீங்களா, யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளை. அதான் சொல்றாரு, நீதியே நம்முடைய ஜீவங்களுக்கான நடத்தைகளுக்கான பிரமாணமாக காணப்படும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கைய இந்த பொன்னான பிரமாணத்தை அடிப்படையாக பேஸாக கொண்டு அதன் மேலதான் நடக்கணுங்கிற. இப்ப உதாரணத்துக்கு எப்படி ஒரு வீடு கட்டப்படுவதற்கு அடித்தளமாக கட்டடங்கள் போடப்பட்டு அது மேலதான் செங்கல் வச்சு கட்டப்படுது இல்லைங்களா, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை நடத்தல பேஸ இந்த நீதிய பேஸா வச்சுதான் மற்ற எல்லாரிடத்திலும் நாம நடக்கணும்னு சொல்றோம். அதுதான் சொல்றார், நம்முடைய நடத்தை மற்றும் ஜீவங்களுக்கான கொள்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இவைகளை குறித்து சிந்திக்கையில், அந்த பிராக்கெட்ல என்ன போடுறாருன்னா, நீதியானவைகளை குறித்து சிந்திக்கையில் நாம் மற்றவர்களுடைய நடத்தை தொடர்புடைய விஷயத்தில் சிந்திப்பதற்கு இயல்பாகவே நடத்தப்பட்டு விடுவோம். என்னன்னா, அதாவது நீதியே நம்முடைய ஜீவங்களுக்கான நடத்தைகளுக்கான பிரமாணமாக காணப்படணும். இந்த நீதியின்படி நடக்கிறதையே குறித்து சிந்திக்கையில் நாம் மற்றவர்களுடைய நடத்தை தொடர்புடைய விஷயத்தில் சிந்திப்பதற்கு இயல்பாகவே நடத்தப்பட்டு விடுவோம். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த என்ன சொல்லலாம், அந்த மேல சொன்னார்ல, அதாவது இங்க நீதியா நடக்கும் தான் சொல்றாரு. ஆனா அந்த நீதிக்குரிய விஷயத்துல நாம கொஞ்சம் மற்றவங்களை குறித்த விஷயத்துல தவறான அபிப்பிராயங்களுக்கு நாம சில சமயம் நடத்தப்பட்டுடுவோம். அதுக்குதான் விளக்குறாரு பாருங்க. உதாரணமாக பல்வேறு காரியங்களினால் ஏற்படும் தாக்கங்களை குறித்து நாம் சிந்தித்து விடக்கூடும். என்ன சிந்தித்து விடக்கூடும் அப்படின்னா, பல்வேறு காரியங்கள், அதாவது நம்ம சுற்றி நடக்கிற பல்வேறு காரியங்கள் அநீதியான செயல்கள் தான். அது இங்க பிரதர் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஆப்பிரிக்கா நாட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை குறிச்சு இங்க பேசுறார். எப்படி பேசுறாருன்னா, ஆப்பிரிக்கா நாட்டில் நடைபெற்ற அநீதியின் மீதோ தொழிலில் ஏற்பட்ட அநீதியின் மீதோ நமது மனதின் கவனத்தை நாம் செலுத்திவிடக் கூடும். அதாவது இது ஒரு நாட்டுல மற்ற, இப்போ நம்ம புரியுற மாதிரி சொல்லிட்டா நம்முடைய சொந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல இல்ல மற்ற இந்தியா தேசத்துல அல்லது உலகத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, நிறைய அநீதியான செயல்கள் நடக்குது. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, நிறைய விஷயங்கள் சொன்னோம். ஏன்னா நீங்க எங்க எடுத்தாலும் அநீதிகள் எல்லா விஷயத்திலும் நடக்குது. அதாவது ஒரு மனுஷன் சக மனுஷர்களுக்கு அநீதி செய்யறது அது அவங்களுடைய இயல்பா இருக்குது. ஆனா சில சமயங்கள் ஆவிக்குரிய ஜனங்களும் மற்றவர்களுக்கு அநீதி செய்துறாங்க. ஆனா அது அவங்களோட இயல்பா இருக்கிறது இல்ல. சில சமயங்கள் அவங்களுடைய குறையினால, அறியாமையினால
புரிந்து கொள்ளாமனால சில சமயங்கள அநீதி செய்துறாங்க. ஆனா பொதுவா எல்லாருமே அநீதி செய்யற சக மனுஷர்களுக்கு அநீதி செய்யறது நடந்துட்டு தான் இருக்குது இல்லைங்களா? சில சமயங்கள்ல மற்ற நாடுகள் விஷயத்துல, சில சமயங்கள்ல ஒருவேளை நம்முடைய சொந்த தொழில் விஷயத்துல கூட என்ன பண்ணிடுவாங்க மத்தவங்க, அநீதியான ஒரு நிலை எடுத்துருவாங்க. அதனால நாம என்ன செய்யணும்னா, அநீதியின் மீதோ நமது மனதின் கவனத்தை நாம் செலுத்தி விடக்கூடும். இப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்முடைய விஷயத்திலும் மற்றவர் விஷயத்திலும் உலகத்துல சக மனிதர் நடந்து கொண்ட விஷயத்திலும் அந்த அநீதி செய்தாங்க பாத்தீங்களா, அதை கவனிக்க ஆரம்பிச்சு அதை குறித்து பேச ஆரம்பிச்சிடும். அதை குறித்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க மேல ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொள்ளக்கூடிய நிலைகள் வந்துடும். நம்ம என்ன சொல்லலாம், இந்த நீதி மற்றும் இந்த பொன்னான பிரமாணத்தை நம்ம சரியா கை கொள்ளல, உள்வாங்கல, அதை நம்முடைய இருதயத்தில் நம்ம பதிய வைக்கல, அதன்படி நடக்க முற்படல அப்படின்னா இந்த தவறான அபிப்பிராயங்கள் கொள்வதற்காக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, இப்படியாக கவனம் செலுத்தி சிந்திப்போமானால் அநேகம் குப்பைகளை குவித்துக் கொள்வர்களாய் இருப்போம். இப்படியான காரியங்கள் மீது நம்முடைய எண்ணங்கள் செல்லக்கூடாது. நாங்க இது உலகத்திலயும் ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியிலும் இவ்வளோ அநீதி நமக்கும் எனக்கும் செய்யறாங்க, சுத்தி இருக்கிற சக உறவுகளுக்கும் இப்படி எல்லாம் அநீதி செய்யறாங்களே அப்படின்ற ஒரு விஷயத்த நம்முடைய இருதயத்துல நாம அனுமதிச்சோம்னா, அடுத்து நாம இது என்ன பண்ணோம்னா பாருங்க, நாம நமக்கு மத்தியில அநீதி செய்யக்கூடிய விஷயத்தையோ அல்லது உலகத்துல சக மனிதர்களுக்கு அநீதி செய்யக்கூடிய விஷயத்தையோ, இது எல்லாம் யாருதான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கிறதுனா தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரியல தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார், அது தெரியும். ஏன் சில சமயங்கள்ல நமக்குள்ளவும் சக சகோதர சகோதரிகள் தீமை செய்யறதுக்கு தேவன் அங்கேயும் நமக்கு அனுமதி கொடுத்துடுறார். அதே போல உலகத்திலும் சக மனுஷர்களுக்கு அநீதி செய்யறதையும் அவர் அனுமதிச்சிடுறார். அதே போல நம்முடைய விஷயத்திலும் உலகத்தாரோ இல்ல ஆவிக்குரியவர்கள் யார் வேண்டுமானாலும் நம்முடைய விஷயத்திலே நீதி செய்யறதுக்கு தேவன் அனுமதிக்கிறார். ஒருவேளை இந்த அநீதியை நாம எதிர்க்கிறோம், அல்லது அநீதி செய்தவர்களை தண்டிக்க முற்படுறோம், அல்லது அநீதி செய்தவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவன் செய்து சரி கட்டணும்னு நினைக்கிறோம்னா இது முற்றிலும் தவறானது. ஏன்னா தேவன் இதெல்லாம் அனுமதிச்சது கூட ஒரு வகையில நீதியின்படிதான் அனுமதிச்சிருக்கிறார். நமக்கு தெரியலையா மனுஷர்கள் மத்தியில ஏன் இவ்வளவு தீமையை அனுமதிச்சிருக்கிறார்னா, அவர்கள் தீமையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், அதனுடைய விளைவுகளை புரிந்து கொள்ளணும், அதனுடைய வலி வேதனைகளை உணர்ந்து கொள்ளணும். அப்பதான் 1000 ஆண்டுல அவர்கள் உயிர் தெழுந்து வருமோ. ஏன்னா 1000 ஆண்டுல தான் நாம் இருக்கிறோம். ஆனா மனுக்குலம் உயிர் தெழுந்து வரும்போது அவர்கள் தீமையை தேர்ந்தெடுக்காமல் நன்மையை மாத்திரமே தேர்ந்தெடுப்பார்கள். அதுக்காக தான். அதே சமயத்துல ஆவிக்குரியவர்கள் மத்தியில ஏன் தீமையை தேவன் அனுமதிக்கிறார்னா, நீங்க தீமையை அனுபவிப்பதின் மூலம் பிறருக்கு நீங்க நன்மைதான் செய்யணும் என்கிற அந்த உன்னதமான குணலட்சணத்தை நீங்க வளர்த்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் நமக்கு மத்தியில அனுமதிக்கிறார். அப்போ தேவன் ஏதோ ஒரு வகையில நீதியின் அடிப்படையில் தான் இதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த தீமைகளும் அந்த அநீதிகளும் இந்த உலகத்திலே நமக்கு மத்தியில தேவன் அனுமதிச்சிருக்கும் போது இப்ப நாம அதை எதிர்த்து பேசுறோம். இதெல்லாம் அநீதியா இருக்குது, அவனுக்கு தண்டனை இப்படி கிடைக்கணும் அப்படி கிடைக்கணும் நம்ம பேசக்கூடாது. அதான் சொல்ற, ஒருவேளை இந்த உலகத்துல உங்களை சுத்திலோ உலகத்திலயோ உங்க மத்தியில நடக்கிற இந்த அநீதிகளை எல்லாம் மனசுல வச்சு அவங்க விஷயத்துல நீதியின் சரிகட்டுதல் எதனா ஒண்ணு நடக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இதெல்லாம் உங்க இருதயத்துல என்ன சொல்றேன்னா, அநேக குப்பைகளை குவித்துக் கொள்வர்களாய் இருப்போம். இப்படியான காரியங்கள் மீது நம்முடைய எண்ணங்கள் செல்லக்கூடாது. அதாவது நம்முடைய விஷயத்துல நடக்கிற அநீதிக்கு ஏதாவது சரி கட்டணும்னு முற்பட்டாலோ, இல்ல மற்றவர்கள் சக மனிதர்கள் விஷயத்தில் நடக்கிறத குறிச்சு நம்ம சரி கட்ட மாட்டோம் அவங்க விஷயத்துல. ஆனா சிந்திப்போம்ல, ஒருத்தர் அநீதி செய்தானா அவனை உலக சட்டம் அதுக்கு நிகரான ஒரு அது தூக்கு தண்டனை கூட கொடுத்துடணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அது இதெல்லாம் மனசுல வச்சாதீங்க.
தேவன் நீதியின் அடிப்படையில் அனுமதிச்ச விஷயத்த நம்ம எதிர்த்து பேசக்கூடியவர்களா மாறிடும். அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு மத்தியிலயோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலோ இல்ல பிற சக மனுஷர்கள் வாழ்க்கையிலோ அநீதி நடக்குது, நடத்துறாங்க, அநீதி செய்யறாங்க அப்படின்னா அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. எந்த வகையிலும் நாம மற்றவர்கள் விஷயத்துல நீதி தவறின சிந்தையோ பொன்னான பிரமாணத்தை மீறின சிந்தையோ அவங்க மேல நாம செலுத்திடக்கூடாதுங்கிறது தான் இந்த விஷயத்த சகோதரங்க அந்த சப்டாபிக்ல நீதி நம் ஜீவங்களுக்கான பிரமாணமாக இருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் சொல்லிட்டு என்னன்னா, நாம் நல்லவைகளையும் மேலானவைகளும் சந்தோஷமானவைகளும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். என்னங்க இது, இவ்வளவு அநீதி எல்லாம் நடந்துட்டு இருக்குது, நமக்கும் அநீதி நடக்குது, நமக்கு மத்தியிலும் பிறர் சகோதர சகோதரிகள் பிறகு அநீதி செய்யறாங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது நாம நல்லவைகளும் மேலானவைகளும் சந்தோஷமானவையும் சிந்தித்து கொண்டிருக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா இதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:8 சொல்றாரு. எப்படிங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதுன்னா நல்லா சிந்திச்சு பாருங்க. நாம் நல்லவைகளையும் மேலானவைகளையும் சந்தோஷமானவையும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா பாருங்க, இந்த தற்கால ஜீவியத்திற்கான நற்காரியங்களை மாத்திரமல்லாமல் வரவிருக்கும் ஜீவியத்திற்கான ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். மற்றும் இப்படியாக நம்முடைய மனங்களானது எப்போதும் நீதியானவைகளுக்கு இசைவாய் காணப்பட வேண்டும். யோசிச்சு பாருங்க, என்னன்னா நமக்கு மத்தியில சக சகோதர சகோதரிகள் மத்தியில நடைபெறக்கூடிய அநீதியான செயல்களும் அல்லது உலகத்துல நடக்கிற அநீதியான செயல்களும் அது நித்தியமானதாகவோ நிரந்தரமானதாகவோ அந்த அநீதியின் செயல்கள் ஒருபோதும் இருக்க போவதில்லை. இது ரெண்டுமே தற்காலிகமானதுதான். நமக்கு மத்தியில ஆவிக்குரிய உறவுகள் செய்யக்கூடிய அநீதியும் தற்காலிகமானதுதான். அது சபை முடிவு பெறும் போது ஆவிக்குரியவர்கள் மத்தியில சபை மத்தியில தீமை என்று இந்த பூமியில நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் அதோட முடிவுக்கு வந்துடும். எப்போ? சபை மகிமை அடைந்த பிற்பாடு. அதே போல இந்த உலகத்தினுடைய மனுக்குலம் எல்லாரும் தேவனுடைய கண்ணுக்கு தெரியற ராஜ்யத்துல உயிர் தெழுந்து வரும்போது அதுக்கு முன்பாக தீமை என்பது என்ன ஆகும்? அநீதி என்பது ஒரு முடிவுக்கு வந்துடும். இது ஒன்னும் ரெண்டுமே நித்தியமானதோ நிரந்தரமானதோ கிடையாது இல்லைங்களா? அதனால நாம என்ன பண்ணா, நாம் நல்லவைகளையும் மேலானவைகள் என்னது இந்த அநீதி எல்லாம் தேவன் ஒரு நாள் முடிவு கொண்டு வந்துருவாரு. அப்ப முடிவு கொண்டு வந்து எல்லாரும் எல்லார் விஷயத்திலும் நீதியா நடந்து கொள்வதற்கும் பொன்னான பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கும் நீதியாக எல்லாரும் நடந்து கொள்வதற்கான காலங்கள் தேவன் அவங்க வச்சிருக்கிறார்ல, அதையெல்லாம் நினைச்சு நாம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். அவைகளை குறித்தே நாம சிந்தித்து கொண்டு இருக்கணும். அதாவது பிலிப்பியர் 4:8 என்னன்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு முன்னாடி சிந்திக்க வேண்டிய சிந்தை, ரெண்டாவது அதே சிந்தைய சக உறவுகள் விஷயத்துல ஆவிக்குரிய உறவோ மாம்சத்தின் உறவோ நாம அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களோ தான் நடக்கணும். பிலிப்பியர் 4:8 படி ஆச்சுங்களா? அதே போலதான் மனுக்குலத்துக்கு மத்தியில நடைபெறக்கூடிய அநீதிகளையும் நாம இதே சிந்தையில இருந்தா பார்க்கணும். காரணம் என்னன்னா, அதுவும் அந்த அநீதியும் முடிவுக்கு வரும், நமக்கு மத்தியில முடிவுக்கு வரும். அப்ப நாம மேலானவைகளை சிந்திக்கணும்ல. அந்த மேலானதுதான் தேவன் நித்தியத்துக்கு ஏதுவாக வகுத்திருக்கிற திட்டங்கள். ஏன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ற ஒரு பாகமும் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ற பாகமும் வரும்போது மனுஷர்கள்ல யார் ஒருவருக்கு தேவன் அநீதியான விஷயங்களை என்ன பண்ணல, நிர்ணயிக்கவோ வைக்கல, அவங்க விஷயத்துல வைக்கல. அநீதி என்பது ஒரு தற்காலிகமானதுதான். ஆனா நித்தியத்திற்குரியது நீதிக்குரிய தன்மைகள் நீதிக்குரிய திட்டங்கள் தான் நித்தியத்துக்குரியதா இருக்கு இல்லையா? அதான் சொல்றாரு, நீங்க இந்த பூமி இந்த அநீதிகளே பார்த்து அதான் சொல்றாரு, அதையெல்லாம் இது அநீதி, இது குப்பைகள், இது எல்லாம் ஒரு நாள் தேவன் இந்த குப்பைகள் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிடும்ல, அவரே பண்ணிடுவார். ஆனா நீங்க இப்பயே அத எடுக்கணும், உலகத்துல மனுஷனுங்க எடுக்கணும், நமக்கு மத்தியில இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். அந்த விஷயங்களை சொல்லிட்டு இந்த தற்கால ஜீவ நற்காரியங்களை மாத்திரமல்ல இல்லைங்களா? ஏன்னா இந்த பிலிப்பியர் 4:8 தற்கால ஜீவியத்துல அது
நற்காரியங்கள், அதுவும் நற்காரியங்கள் தான். அந்த வசனங்களை கடைபிடிக்க மாத்திரமல்ல, வரவிருக்கும் ஜீவத்திற்கான ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதையெல்லாம், அந்த மேலான விஷயங்கள் எல்லாம் சிந்திச்சாதான். அதனால்தான் கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை சொல்லுவார். நீங்க கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் சொல்லுவோம். ஏன்னா நீங்க சபை மத்தியில நடக்கிற அநீதியான செயல்களோ அல்லது உலகத்துல நடக்கிற அநீதியான செயல்களுமா அதை மாத்திரம் போக்கஸ் பண்ணோம்னா, சபையினுடைய மேலான ஆசீர்வாதங்களுக்குரிய சந்தோஷங்களோ, மனுக்குலத்திற்கான மேலான ஆசீர்வாதத்துக்கான சந்தோஷங்களை நாம கவனிக்க தவறிடுவோம். அப்போ சபை இந்த மாம்சத்துல இருக்கும் போது அனுபவிக்கிற தீமையை தற்காலிகமானது என்று உணர்ந்து நித்தியத்திற்கு அவர்கள் அடையக்கூடிய சந்தோஷத்தை நினைச்சு பார்க்கணும். சபை விஷயத்துல, சபையார் விஷயத்துல. பட் மனுக்குலத்தின் விஷயத்துல வந்து மனுக்குலமும் இப்போ தற்காலிகமா இந்த அநீதி அவங்க செய்யறாங்க, அநீதியின்படி நடக்கிறாங்க. ஆனா பிற்காலத்துக்கு அவங்களுக்கு நித்தியத்துக்கு ஏதுவான நீதியான ஆசீர்வாதங்கள் இருக்கு. இது எல்லாம் நம்ம சொல்லி பார்க்கணும். அதனாலதான் எந்த ஒரு சம்பவத்தையும் தற்காலத்தில் இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை, அதாவது நீதி தவறுன அத்தனை செயல்களை நாம எப்படி பார்க்கணும்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் பார்வையிலிருந்து நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த தற்கால தீமையின் அனுபவங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோக்கங்களை எல்லாம் நம்ம கவனிக்கணும், இல்லைங்களா? அப்போ சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இப்படியாக நம்முடைய மனங்களானது எப்போதும் நீதியானவர்களுக்கு இசைவாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த 2 பேரா வந்து முடிக்கிறார். அதாவது பொன்னான பிரமாண புஸ்தகத்துல 12வது பக்கம். சரிங்களா? அப்போ ஓரளவுக்கு நாம இத வந்து ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொண்டிருப்போம் என்று நாம நம்புறோம். ஏன்னா இந்த நீதியா, ஏன்னா இதுல கான்செப்டே எது பேசுறாருன்னா, மத்தவங்க விஷயத்துல நீங்க நடக்கிறதும் மத்தவங்களை குறிச்சு நீங்க சிந்திக்கிறதுல என்னதான் எப்படிதான் இருக்குன்னு சொல்றேன்னா, நீதியா தான் இருக்கணும் நீங்க. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு சில காலங்கள்ல, ஒரு சில மாதங்கள்ல, ஒரு சில வருஷத்துக்குள்ள எல்லாம் இந்த மாதிரி இது போன்ற ஒரு கேரக்டர் டெவலப் பண்றது நடக்காது. அவ்வளவு சுலபமா நடக்காது. அவ்வளவு குறுகிய காலத்துல நடக்காது. இதெல்லாம் வந்து எப்படி நடக்குங்கிறத ஒருவேளை நம்முடைய சொந்த வாழ்க்கையில நாம எப்போ இந்த டார்கெட் அடையிறோமோ அப்பதான் நம்ம புரியுற மாதிரி சொல்ல முடியும். அது வரைக்கும் என்னன்னா, இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இருக்க முடியுமே தவிர, அனுபவ ரீதியா உள்வாங்கி நம்ம ஸ்டாண்ட் பண்ணாத ஒரு விஷயத்த அவ்வளவு சுலபம் தெளிவா நம்மளால என்ன பண்ண முடியும், பேச முடியும். சரிங்களா? ஆக சகோதர சகோதரிகளே, திரும்பவும் இந்த சகோதரர் பேசக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, மற்றவர்கள் விஷயத்துல நீங்க நேரடியா நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் சரி, அல்லது மற்றவர்கள் ஒருவருக்கொருவர் அநீதி செய்து கொள்ளக்கூடிய விஷயத்திலும் சரி, அல்லது மற்றவர்கள் உங்களுக்கு அநீதி செய்த செயல்களிலும் சரி, அல்லது உலகத்துல ஒருவருக்கொருவர் அநீதிகளை செய்து கொள்ளுவதிலும் சரி, இதுல யார் ஒருவர் விஷயத்திலும் தவறான அபிப்பிராயங்களையும் நீதிக்கு எதிராகவும் பொன்னான பிரமாணமாகி அன்புக்கு எதிராகவும் நீங்க இருதயத்துல சிந்திக்காதீங்க, யோசிக்காதீங்க. அதே போல மற்றவர்களுடைய இருதயத்திலும் நீங்க மற்றவர்களை குறித்து அநீதியான, நீதி தவறின, பொன்னான பிரமாணத்தை மீறக்கூடிய சிந்தைகளை வந்து விதைச்சிடாதீங்க. புரியுதுங்களா? நீதி உள்ளவைகள் எவைகளோ அதை மாத்திரம் நீங்க சிந்தித்து கொண்டிருங்கன்னு. ஆனா அப்போ பவுல் பிலிப்பியர் 4:8 சரியான அந்த சிந்தித்து கொண்டிருங்கள் இருக்கிற அந்த வார்த்தை நீங்க திருவிழியம் பாத்தீங்கன்னா, மனதில் நிறுத்துங்கள் அப்படிங்கிறோம். அதனால இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டோம். அதான் சொல்லுவோம், தேவனுடைய பிரமாணங்கள் வந்து பாரமானவைகள் அல்ல. அது ரொம்ப பாரமானது இல்ல. ஆனா கடைபிடிக்க, அதை வந்து நம்முடைய சுபாவமா மாற்றிக்கொள்வதற்கு எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப போராட்டம் இருக்கும். பட் அந்த முயற்சிகள்ல ஒருவேளை நம்ம ஜெயம் கொண்டு அதை சுபாவமா ஆக்கிட்டோம்னா அதை காண்பிக்கிறது இயல்பா இருக்கு, இல்லைங்களா? நாமளே பாருங்க, ஒரு சில வேலைய முதல்ல கத்துக்கிறது கஷ்டப்படுறோம். நடைமுறையில சில தொழில்ல சில வேலைகள் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா அதுல நல்லா தேறிட்டுன்னா அது ரொம்ப சுலபமா, அதாவது
ரொம்ப இலகுவா நம்மளால செய்ய முடியும். சரிங்களா? சோ இதுதான் சொல்றாரு சகோதர சகோதரிகளே. சோ இந்த விஷயங்களை நாம பேசினது மாத்திரமல்ல, நீங்க தனிப்பட்ட முறையில கூட அது நீங்க ஸ்டடி பண்ணலாம். தேவனுக்கு சித்தமானால் அடுத்து வரக்கூடிய பாடங்களை நாம பார்க்கலாம். தேவன் தாமே கேட்ட அவருடைய சத்திய வார்த்தைகளின் மூலம் நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.